சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விளாக் தான். என் லைஃப்ல சண்டே எப்படி இருக்கும்? எப்பயுமே இப்படிதான் இருக்கும். அத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து இன்னைக்கு ஈஸியா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. என்னன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. இருந்தாலும் சொல்லிடுறேன். ரவா உப்புமா தான் பண்ணியிருந்தேன். கேரட் பீன்ஸ்லாம் போட்டு. அது அவ்வளவா நான் வீடியோ எடுக்கல. ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு நண்டு வாங்கிட்டு வந்திருந்தாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் வாங்கிட்டு வராரு. இன்னைக்குதான் கண்ணுல பட்டுச்சு போல. அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போறேன். சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களான்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க நல்ல பழக்கத்துல இதுவுமே ஒண்ணு. எந்த நான்வெஜ் வாங்கினாலுமே அதை கடையிலேயே ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் கேட்பாங்க. அதை கொடுத்துட்டு அதை வந்து ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துருவாரு. வீட்டுல வந்து நமக்கு டைமே இழுக்காது. ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அவங்க கிளீன் பண்ணி கொடுத்தாலும் நமக்கு லைட்டா தான் வேலை இருக்கும். லைட்டா செதில்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப வந்து நேரம் இழுக்கவே இழுக்காது. உண்மையிலேயே நம்ம வந்து சண்டே அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும், இல்ல ஒர்க்கிங் உமனா இருக்கும், யாரா இருந்தாலுமே சண்டே அப்படின்னா ரெஸ்ட்ன்னு நினைப்பாங்க. ஆனா ரெஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. உண்மையிலேயே என்ன நடக்கும்னா அன்னைக்குதான் வந்து டபுள் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில இருந்து கிச்சன்லயே தான் ஸ்டோரி ஆரம்பமாகும். இன்னைக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட காலையில காஃபில ஆரம்பிச்சு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அப்படின்னு லிஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். நானும் வந்து சில டைம் நினைப்பேன் ஒரு நாள் கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அது நம்மளால முடியவே முடியாது. உங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்க. சண்டேனாலே டபுள் ஒர்க் மாதிரி தான் எனக்கு தோணும். எல்லாருமே வந்து வீட்டுல இருந்தாலே நம்மளுடைய வேலை வந்து அதிகமா இருக்க மாதிரியே இருக்கும். அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, சாப்பாடு ஆயிடுச்சா, ஏன் காலில் இது படுது, அந்த பொருள் ஏன் இங்க இருக்கு, இந்த பொருள் ஏன் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் வேலையே செய்யாத மாதிரி நம்மளை கேட்டுட்டே இருப்பாங்களா. நமக்கு இன்னும் 2 டென்ஷன் ஆயிட்டே இருக்கும். சில டைம்ல வந்து ஒரு 10 நிமிஷம் யாராச்சும் நம்மளை கூப்பிடாம இருந்தா போதும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு சண்டே போயிட்டு இருக்கோம். இப்போ கூட வீடியோ எடுக்க சொல்ல பாதியில ட்ரைபாட வந்து என் பையன் எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். இருந்தாலுமே சரி இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்து நம்ம வேற வீட்டுக்கு போறோம். சாரி, வாடகை வீட்டுக்கு போறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அதுக்காக தான் வந்து இப்போ எதுவுமே நான் கிச்சன் கிளீன் பண்ணாமே வச்சிருக்கேன். போட்டது போட்ட மாதிரியே இருக்கு. கிளீனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லிடாதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். நம்ம வீட்டுல ஹோம் மேக்கரா இருக்கோம். வீட்டு வேலை எல்லாத்தையுமே நம்ம தான் செய்யறோம். ஆனா வந்து இந்த ஆபீஸ் போறாங்க, ஒரு மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் போவாங்க. இல்லை சில பேர் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் போவாங்க. சண்டே மட்டும் லீவ் இருக்கும். ஆனால் அந்த சண்டே மட்டும் டபுள் ஒர்க் வர மாதிரி இருக்கும்ல. நமக்கு அதே மாதிரி தான் டபுள் போனஸ் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். ஆனால் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியும் போய் வேலைக்கு போயிட்டு வர பெண்கள்லாம் நிஜமாவே கிரேட் தான். இல்லை நம்ம பண்ணுற வேலைலாம் வந்து யாருக்குமே தெரியாது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா மட்டும் தான் தெரியும். அதை ரெடி பண்ண எவ்வளோ டைம் எடுக்குதுன்றது யாருக்குமே தெரியவே தெரியாது. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணணும், சமைக்கணும். ஒரு சில நேரத்தில் ஒரு நல்லா இருக்கு அப்படின்ற வார்த்தை கூட நமக்கு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நம்மளாம் வம்படியா போயிட்டு நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருப்போம். இப்பெல்லாம் வந்து நான் கேட்கறதே இல்லை. 2வது டைமும் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய குழம்பு நல்லா இருக்கு. இந்த ட்ரிக்கை வந்து நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை யாருமே வந்து நல்லா இருக்கு சொல்லலை அப்படின்ட்டு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் வந்து ட்ரிக்கே. அவங்க ஒரு டைம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு திருப்பியும் 2வது டைம் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அத்தை வந்து எனக்கு பச்சை வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாங்க. ரோட்ல வந்து வித்துட்டு போயிருந்தாங்க. 3 படி 50 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. ஒண்ணு வந்து எனக்கு, ஒன்னு ஹஸ்பண்ட்க்கு வந்து அதான் குக்கர்ல போட்டு அவிச்சாதான் பிடிக்கும். எனக்கு பச்சையா மல்லாட்டை சாப்பிடதான் பிடிக்கும். உங்களுக்கு மல்லாட்டை எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து இன்னைக்கு நண்டு கிரேவி செய்ய போறேன்னு சொன்னால அதுக்குதான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் வேற விரதம் டேஸ்ட்டும் பார்க்காம தான் இன்னைக்கு சமைக்கணும். எப்பயுமே வந்து அத்தையை வச்சு டெஸ்ட் பண்ணிக்குவேன். அவங்களும் நல்லா இருக்கு அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. நம்மளுடைய ஹோம் மேக்கர் லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? ஒரு டைம் சமைச்சதை 2 டைம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுதான். மதியம் சமைச்சிட்டா நைட்டுக்கு திரும்ப கிச்சனுக்கு போகணும்னு மனசே வராதுல்ல. அந்த டைம்ல நம்மளுடைய பிரெயின் வந்து உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை எப்படி நைட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இப்படிதான் பிளான் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. மதியம் வந்து சாம்பார் வச்சிருந்தா நைட்டுக்கும் அது கொஞ்சம் திக்கா இருக்கும். அதை வந்து இட்லி தோசைக்கு வந்து செட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா மீன் குழம்பு வச்சுட்டு அவ்வளவுதான். அடுத்த நாள் மார்னிங்க்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷாவும் வச்சிடலாம். இது மாதிரி நம்ம கிட்ட நிறைய ஐடியா டேலண்ட்லாம் இருக்கும். நீங்களும் இப்படிதானே? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யாராச்சும் நம்ம கிட்ட கேட்பாங்க, ஏன் இன்னைக்கு எதுவும் ஃப்ரெஷ்ஷா செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்னன்னா இந்த வெயில்ல கிச்சன்ல நிக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. நம்மளுடைய டைமும் சேவ் ஆயிடும், எனர்ஜியும் சேவ் ஆயிடும். இதுதான் வந்து பெரிய விஷயமே.
நம்மளால தான் வந்து வீடு ஸ்மூத்தா ஓடுது. நம்ம பிளானிங் இல்லைன்னா டெய்லி லைஃபே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி வீட்லயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆள் கிடைச்சா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதனால வந்து இந்த ஃபுட் விஷயத்துல எனக்கு பெருசா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றதால நானும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருப்பேன். மதியமா வடிக்கிற சாப்பாடு நைட்டுக்குள்ள கெட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த சிம்பிள் ஹேக் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்பயும் போல தண்ணி ஊற்றி ஒலை வச்சு சாதம் வடிச்சோம்னா சமைச்ச சாப்பாடு நைட் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட தான் இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் ஹேக்ஸ்லாம் இருக்கும். வேஸ்ட் ஆக்காம பாத்துக்கிறது நம்மளுடைய டியூட்டி தானே. உங்களுக்கு இந்த ஹேக் பிடிச்சா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்றேன். நண்டு கிரேவியை கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு கூடவே வந்து சோம்பு ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிட்டேன். தக்காளியும் வெங்காயமும் அரைச்சு வச்சிருந்தேன், அதையுமே வந்து ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நான் வதக்கிட்டேன். எப்பயுமே ஆயில் கம்மியாக தான் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு என்ன மசாலா போட்டேன் அப்படின்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டேன். சிக்கன் மசாலா போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இதுவே வந்து வீட்டில் டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நான் வதங்கினதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருந்த நண்டை ஆட் பண்ணிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வேக வச்சுட்டேன். இது வேகிற கேப்ல நான் என்ன பண்ணியிருந்தேன்னா தேங்காய் ஒரு 4-5 பீஸ் தேங்காய் போட்டுட்டு அது கூட கொஞ்சமா மிளகு, ஜீரகம், சோம்பு 3மே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை ஆட் பண்ணும்பொழுது இன்னமும் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். நீங்க வந்து நண்டு கிரேவி எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பா சொல்லணும். நான் வந்து இப்படிதான் பண்ணியிருந்தேன். இது கரெக்டா தப்பான்னு கூட தெரியல. ஏதோ ஒரு ஃப்ளோல நான் மட்டும் பண்ணேன். ஆனா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்னு தான் ஹஸ்பண்டுமே சொன்னாரு. நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு நானே தான் போய் கேட்டேன் நல்லா இருக்கா அப்படின்ட்டு கேட்டேன். நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. கொஞ்சமா வந்து தண்ணி வத்தி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையுமே வந்து நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கோங்க. மண் சட்டியில நம்ம எப்போ பண்ணாலுமே நம்ம ஆஃப் பண்ணாலுமே அது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சுட்டு தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கிரேவியா இருக்கும் போதே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து கெட்டி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான்வெஜ் எல்லாம் எதுக்கு வந்து மண் பாத்திரத்துல சமைக்கிறாங்கன்னு தெரியுமா? இது வந்து ஒரு பழக்க வழக்கம் அப்படின்றத தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனும் இருக்கான். நம்ம வந்து மண் பாத்திரத்துல சமைக்கும்போது ஸ்லோவா ஹீட் ஆகும். அதனால சாப்பாடு வந்து நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம ஏதாச்சும் கிரேவி வைக்கிறோம்னா மசாலா வந்து ஃபுல்லா ஊறி டேஸ்ட் வந்து ரிச்சா இருக்கும். அதே நம்ம வந்து ஸ்டீல் பாத்திரத்துல சமைக்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் ஃபிளேவர் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆனா மண் பாத்திரத்துல சமைக்கும் பொழுது மினரல்ஸ் கூட நமக்கு சாப்பாட்டுல சேரும். அதனால ஹெல்த்துக்குமே நல்லது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே மண் பாத்திரம் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. மற்ற மாடர்ன் வெசல்ஸ்க்குலாம் இது ஈக்குவலா இருக்காது, அதை விட இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பேசிட்டு அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்றியமா அப்படின்றது என் காதுல கேக்குது. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திட்டு வரேன். எங்க அத்தை வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இப்பயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் அவங்க கிட்ட இருந்து அந்த அலுமினிய பாத்திரத்தெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்றத இங்க பதிவிடுறேன். இன்னைக்கு எங்க அத்தை வந்து மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. எப்பயுமே வந்து அவங்க வைக்கிற ரசமும் சரி மீன் குழம்பும் சரி செம்மையாவே இருக்கும். ரசம் வந்து ஹோட்டல் ரசம் மாதிரியே இருக்கும். நீங்க ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. இது வந்து அவங்களுடைய ஓன் ரெசிபி. அவங்க பவுடர்லாம் பண்ணி வச்சு பண்ணுவாங்க. வேணும்னா நான் ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன். மீன் குழம்பு எப்படி பண்ணாங்க அப்படின்றத மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, வெந்தயம், வடகம் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாமே வந்து ஹை ஃப்ளேம்ல தான் பண்ணணுமா, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. பூண்டு வந்து ஆட் பண்ணல. ஆனா எங்க அம்மா போடுவாங்க, அத்தை வந்து போட மாட்டாங்க. டேஸ்ட் ஆனா நல்லா தான் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் இருக்கும்ல. அது வந்து மீன் குழம்பு நான்வெஜ் பொதுவாகவே அத்தை நல்லா சமைப்பாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு மீன் குழம்பு அத்தை தான் வச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. நான் வந்து சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் புளி கரைச்சல ஊத்திட்டாங்க. எங்க வீட்டுல எப்படி பண்ணுவான்னு எனக்கு ஞாபகமே இல்லை. புளி கரைச்சதுக்கு அப்புறம் உப்பு போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டாங்க. அது கூடவே வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் தான். எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி இப்படிதான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஏதாச்சும் வீடியோ யூடியூப்ல வச்சு பார்த்தா தனியாத்தூளும் தனி மிளகாத்தூளும் தான் போடுறாங்க. அத்தை வந்து வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் தான் போட்டிருந்தாங்க. அது குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி வச்ச மீன் ஆட் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு க்ளோஸ் அப்லயே நான் போட்டு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. சமையல் வந்து நமக்கு யாராச்சும் சமைச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். மோஸ்ட்லி அத்தை வந்து மதியத்துல அத்தை தான் வந்து சமைப்பாங்க.
அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நானுமே வந்து கூட ஹெல்ப் பண்ணிக்குவேன். சில டைம் அவங்க என்னை விடாம அவங்களே கூட தனியாவும் சமைப்பாங்க. இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து ஏதோ பாய் வீட்டு கல்யாணம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆனா வந்து அங்க நல்லபடியா அங்க சாப்பாடு காலியானதால வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டாரு. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். எப்பயுமே வீட்டுல நான்வெஜ் சமைச்சாலே எங்க மாமனாருக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அத்தை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்குமே வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா சண்டேவை நல்லபடியா நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். பசங்களுக்கு வந்து இது எப்படி சாப்பிடுறதுன்னே தெரியல. இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அமக்கல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. என் பையன்லாம் வந்து சொல்லவே தேவையில்லையா, சாப்பிடுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு அமக்கல பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவங்களுக்கு சாப்பிட தெரியல. இருந்தாலும் லைட்டா அதுக்குள்ள இருக்க அந்த சதையை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். ஓரளவுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலா வந்து மீனுமே வறுத்தாச்சு. மசாலா லேட்டா போட்டதால ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதை அப்படியே வறுக்க மறந்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து சூடா வந்து வறுத்து கொடுத்தேன். அவருமே சாப்பிட்டுட்டு ஹாப்பி ஆயிட்டாரு. என்னோட சண்டே இப்படிதான் போச்சு. உங்களுடைய சண்டே எப்படி போச்சு, நீங்க என்ன சமைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நான் போட்டேன். என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சில பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நீங்க என்கிட்ட இருந்தா கத்துக்கோங்க. இல்ல ஏதாச்சும் வந்து நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.